புதுசாக வாட்ச் வாங்கியிருக்கோம், வாட்ச்லேயே அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ 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 போன வச்சுட்டான்டா. வணக்கம்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை கலர் ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்கேன். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ அது என்ன ஸ்மார்ட் வாட்ச், OnePlus ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ணுங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இது எனக்கு லான்ச் ஆகி கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது. பரவாயில்ல, யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போடுவோம். OnePlus ஃபஸ்ட் டைமாக லான்ச் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா OnePlus இவ்வளோ மொக்கையாக ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சில குறைகளும் இருக்கு. ஸோ OnePlus வாட்ச் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 15,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தா, வாங்கலாமா அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துருவோமா? ஓகே, எப்பயும் போல அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத காட்டிடுறேன். OnePlus அப்படின்னாலே சவுப் கலர் போட்டி தான். அந்த சவுப் கலர் போட்டியில் பார்த்தீங்கன்னா OnePlus வாட்ச் OnePlus அப்படின்றத எழுதி பின்னாடி ஒரு சில டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னா அந்த வாட்ச் இருந்தது. இதான் OnePlus வாட்ச். பார்க்க செம்ம லுக்காக இருக்கும், கையில் கட்டுறப்பையும் நல்ல ஸ்டைலாக இருக்கும். இதுக்கடியில் பார்த்தோம்னா ஒரு சில பேப்பர்லாம் இருக்கும். ரெட் கேபிள் கிளப், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, லுட்லோஸுக்கு நிறைய பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தூக்கி போட்டு அடியில் பார்த்தோம்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வாட்சுக்கு வந்தோம் அப்படின்னா இது ஒரு 46 டயாமீட்டர் இருக்க ஒரு வாட்ச் தான். கையில் கட்டுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஸ்டைலாக இருக்கும். இந்த ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா ஒரு டெக்ஸ்சர்ல தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் வாட்ச்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ல தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆப்பிள் வாட்ச் டிசைன் மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே கையில கட்டணும் அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்கு. ஆனா கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கு. ஒரு புது டிசைன் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எனக்கு பர்சனலா பிடிக்கல. ஏன் அப்படின்னா ஈஸியா கலண்டுறது. ஃப்ரண்ட்ல பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா எவ்வளவு இழுத்தாலும் வரல. ஆனா பேக்ல பிடிச்சி இப்படி ஒரு இழுத்தாலே வாட்ச் இப்படி கலந்துட்டு வந்துருக்கு. ஏன்னா எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கான ஒரு சான்ஸ் கிடையாது. கொரோனா டைம், எல்லாரும் சேஃபாக இருங்க. ஸோ ஒரு கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டயத்தில் வாட்சை யாராவது ஈஸியாக கலட்டுறாங்க அப்படின்னா டக்குன்னு கையோட வந்துடும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இந்த ஸ்ட்ராப் மட்டும் இன்னொரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ பிடிச்சவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நார்மலே வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இது பர்சனலாக எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. மிச்சபடி வாட்சோட குவாலிட்டியில் நான் குறை சொல்லவே மாட்டேங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பிளாஸ்டிக் இருக்கு, சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து சேஞ்சபிள் தான். உங்களுக்கு அந்த பிளாக் கலர் வேணும் அப்படின்னா பிளாக் கலர் வந்து மாற்றிக்கலாம். இதுல ஒரு ஸ்பெஷல் எடிஷனும் இருக்கு. பார்க்க லுக்கு செம்மையா இருக்கு. ஆனா இது இந்தியாவுக்கு பெருசா எதுவும் சேலுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரிவ்யூ வேணுமான்னு கேளுங்க. என்னால முடிஞ்சு அப்படின்னா அதை வாங்கி ரிவ்யூ போறதுக்கு ட்ரை பண்றேன். இதோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராப்போட 76 கிராம் இருக்கும் அப்படின்னாங்க. பெருசா வெயிட் ஃபீல் ஆகல. ஸ்டார்டிங்ல புதுசா ஃபர்ஸ்ட் கட்டுறப்ப பாத்தீங்கன்னா என்ன லைட்டா வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனா போக போக வந்து அதுவே பழகிருச்சு. ஸோ இப்போ பெருசா வந்து வெயிட் ஃபீல் ஆகல, நல்லா இருக்கு. அடுத்து வாட்சோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 1.39 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2.5D கர்வ்டு கிளாஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட். கலர்ஸ் வேற லெவல். உச்சி வெயில்ல இந்த வாட்சை யூஸ் பண்ணாலும் நல்ல பிரைட்டா இருந்துச்சு. டிஸ்பிளேல எந்த குறையுமே என்னால சொல்ல முடியல. அண்ட் டச் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் வாட்ச் வந்து ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கொடுத்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த பட்டன் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஷார்ட்கட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஷார்ட்கட்டை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மேல OnePlus அப்படின்னு போட்டு ஒரு குட்டியூன் பட்டன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி மெனுக்குள்ள போறது, பேக் வரது இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது கீழே பாத்தீங்கன்னா ஒரு குட்டியூன் மைக் இருக்கும். அண்ட் இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கும். ஏன்னா இந்த வாட்ச்ல உங்களால கால் பேசலாம். ஆனா அதை பத்தி அடுத்து பேசலாம். இந்த டிஸ்பிளேல எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் உத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் ஈஸியா ஆயிடுது. அண்ட் ஆல்வேஸ் ஆன் ஸ்கிரீன் வந்து இதுல கிடையாது. நீங்க டைம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்னு கையை ரைஸ் பண்ணி பார்க்கணும், அப்படி இல்லாட்டி இந்த பட்டன் அமைக்கி தான் பார்க்கணும். இதை டச் பண்ணா பார்க்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கூட கிடையாது. அண்ட் இந்த வாட்சோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ், வாட்ச்லயே 14 வாட்ச் ஃபேஸ் இருக்கு. நான் ஆப்ல யூஸ் பண்றப்ப 50க்கும் மேல வாட்ச் ஃபேஸ் உங்களால சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட போட்டோ வாட்ச் ஃபேஸா வைக்கிறது அப்படினால வச்சுக்கலாம். எந்த குறையுமே இல்ல. ரொம்ப ஃபாஸ்டா யூஸ் பண்றதுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அது பார்க்க செம்மையா இருக்கு. மெனுக்குள்ள போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி, நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோம், எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கும், எவ்வளவு கேலரி பர்ன் இருக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம். ஒர்க் அவுட்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஒர்க் அவுட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஒர்க் அவுட்டுக்கும் ஓரளவு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வாட்ச் தான். சோ ஒர்க் அவுட்டுக்கான அந்த ரெக்கார்ட் வந்து பாத்துக்க முடியும். குயிக்கா ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, எவ்வளவு தூரம் நடக்கிறோம், அதுக்கு எவ்வளவு கேலரி பர்னா இருக்கு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிருக்கு, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, பார்த்து உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து ஹார்ட் ரேட்டும் SpO2 மெஷர் பண்றது. இப்போ வர எல்லா வாட்ச்லயும் இது கொடுக்குறாங்க. ஆனா இங்கே ஓரளவு அக்யூரசி பரவாயில்லாம கரெக்டா இருக்க மாதிரி தோணுது. அப்புறம் உங்களோட ஸ்லீப் வந்து ட்ராக் பண்றது அப்படின்னா எவ்வளவு நேரம் தூங்கிருக்கீங்க, எவ்வளவு நேரம் ஸ்லீப் தேவைப்படுது அதெல்லாமே பாத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் இருக்கு. நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்றது சொல்லும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸ் தேவைப்படுது, பிரீத் வந்து பண்ணுங்க, பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுது. அது நல்லா இருக்கு. அடுத்து ஃபோன். ஸோ ஃபோன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைலோட அந்த ஆப்போட கனெக்ட் பண்றப்ப எல்லா கான்டாக்டும் இங்கே சிங்க் ஆயிடும். கான்டாக்ட்ல இருந்து டைரக்டா நீங்க கால் பண்றது அப்படினாலும் பண்ணலாம். ரீசன்ட் கால், அதாவது அந்த கால் ஹிஸ்டரி எல்லாமே இங்கே இருக்கும். அதன் மூலமா நீங்க கால் பண்றது அப்படினாலும் பண்ணலாம். நீங்க டயல் பண்ணி கால் பண்றது அப்படினாலும் அதையும் பண்ணிக்கலாம். இதுல
எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா மிச்ச எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் அந்த கால் வர்றப்ப ஒரு சின்ன டிலே இருக்கும். அந்த டிலே இங்கே கிடையாது. ஆப்பிள் வாட்ச் அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆனால் இது இருந்து என்ன பிரயோஜனம்? கால் பேசுகிறேன், எனக்கு ஒரு கால் வருது, அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னா அலோ அலோன்னு இந்த சைடு நான் கத்துறேன், அவன் அந்த சைட்லேருந்து அலோ அலோன்னு கத்துறேன். ஸோ அந்த அளவுக்கு கால் குவாலிட்டி நல்லா இல்லை. இதான் உண்மை. ஏன் அப்படின்னு தெரியல, அவங்க பேசுறது ரொம்ப லோ வால்யூம் தான் கேட்குது. நான் பேசுறதும் அந்த அளவுக்கு சிறப்பாக கேட்கல, ஒரு இறைச்சலோடையே கேட்குது. இது ஏன் டிவைஸில் இருக்க பிரச்சனையா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ நான் யூஸ் பண்ண வர என்னோட டிவைஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கால் குவாலிட்டி சிறப்பாக இல்லை. 15,000 ரூபாய் கொடுத்து உங்கள் வாட்ச்லேயே கால் பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ண இந்த 10-15 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே காலில் எனக்கு சாட்டிஸ்ஃபையே பண்ணல. ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மொபைல்லே பேச ஆரம்பிச்சிருவேன். இதில் பேசினா என்ன, பேசாட்டி என்ன, இதுல இதுக்குனே இவங்க வந்து ஒரு தனி சிப்பு வேற வச்சிருக்காங்களாம். எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. மேபி சாஃப்ட்வேர்ல ஏதோ அப்டேட் கொடுத்து சரி பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வருது, கால் குவாலிட்டி சரி பண்றாங்க, பெட்டரா இருக்கு அப்படின்னா ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன், அங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலுக்கு அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல். இந்த மியூசிக் கண்ட்ரோலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஃபோனில் ஏதாவது ஆப்போட நீங்கள் வந்து மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுறது, பேக்வர்ட் பண்ணுறது, ப்ளே பாஸ் பண்ணுறது, வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, இல்லை ரிப்பீட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிக்கிற முடியும். அப்படியே இல்லை அப்படின்னாலும் இதில் 4GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ஆப் வழியாக உங்களுக்கு என்னென்ன பாட்டெலாம் பிடிக்குமோ வாட்சில் வந்து காப்பி பண்ணிக்கிற முடியும். காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்சில் உங்களால் பாட்டு கேட்கலாம். டேரெக்டாக கிடையாது, யாரும் வாட்சை கட்டிட்டு இந்த மாதிரிலாம் பக்கத்தில் வச்சு பாட்டு கேட்க போகிறது இல்லை. ஆனாலுமே இந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னா உங்களோட வாட்ச்ல ஒன்னு ப்ளூடூத் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஒரு TWS ஏதாவது ஒன்று ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா பாட்டு உங்களால கேட்க முடியும். அதையும் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வீடியோ பிளேயர்லயோ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதை ப்ளே பாஸ் பண்றது, இல்ல அடுத்த சாங்க்கு ஃபார்வர்ட் பண்றது, இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது மிச்ச எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயுமே பாத்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஆனா இங்க இது ஒர்க் ஆகல. இவங்களோட ஓன் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது. அடுத்து உங்க ஊர்ல ஒரு வாரத்துக்கு எந்த அளவுக்கு வெதர் இருக்கு அப்படின்றத பாத்துக்க முடியும். அடுத்து அலாரம் செட் பண்ணிக்கலாம், வாட்ச்லயே செட் பண்ணிக்கலாம். அதோட ஹாப்டிக் பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஃபீல் கொடுக்குது. ஒரு போன்ல எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹாப்டிக் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்து எப்பயும் போலதாங்க ஸ்டாப் வாட்ச், டைமர், பேரோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, காம்பஸ் இருக்கு, டிவி கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி OnePlus டிவி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த டிவியோட கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ஏதாவது கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அந்த டிவியோட பேர்லாம் காமிக்குது, ஆனா கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கனெக்டே ஆகல. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள அடுத்து போகவே மாட்டேது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சும்மா கொடுத்துருக்காங்க. லேட்டரா ஏதாவது அப்டேட் கொடுத்து சரி பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அகைன் போன் எங்கேயாவது மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா வாட்சை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கே தெரியும். செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்றதுக்கு, பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, சவுண்ட், வைப்ரேஷன், டு நாட் டிஸ்டர்ப் போர்டு, பாஸ்வேர்ட் செட் பண்றது, வியர் டிடெக்ஷன், இது எல்லாத்தையும் செட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்றப்ப எவ்வளவு பேட்டரி இருக்கு, டு நாட் டிஸ்டர்ப் மோடு, ஃபிளாஷ் லைட், பிரைட்னஸ், ஸ்டாப் வாட்ச், அலாரம், ஃபைண்ட் மை போன், இது எல்லாத்தையுமே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போன்ல என்னென்ன ஆப்ல நோட்டிபிகேஷன் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். அதுல ரிப்ளையும் பண்ணலாம். காமனா டிஃபால்ட்டா ஒரு சில ரிப்ளை எல்லாம் இருக்கு, அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க டைப் பண்ணவோ இல்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணவோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்ல. சோ ஒரு எமோஜி அனுப்புறதுக்கான ஆப்ஷன் கூட இந்த வாட்ச்ல இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா. எங்களோட காம்படிட்டர் ஆப்பிள் தான் அப்படின்றத சொல்லாம இந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை பண்ற இவங்க ஏன் இதுல கோட்டை விட்டாங்க அப்படின்றது புரியலங்க. அண்ட் இந்த வாட்ச்ல ஜிபிஎஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப எங்கேயாவது வெளியெல்லாம் சுத்துறீங்க இது பண்றீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் ஓரளவு அக்யூரசி நல்லாவே இருக்கு. அண்ட் பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 mAh கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 14 நாள் பேட்டரி வரும். வேற லெவலா இருக்கும் அப்படின்னாங்க. நார்மலா போனோட கனெக்ட் பண்ணாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7-8 நாள் வருது. போனோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் தான் வருது. இந்த பேட்டரி லைஃப் நான் மொக்கன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு பெட்டரான பேட்டரி லைஃப் தான். சாம்சங், ஆப்பிள்லாம் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா டெய்லி சார்ஜ் பண்ணும். அதை கம்பேர் பண்றப்ப 4-5 நாள் பேட்டரி அப்படின்றதே மாஸ் தான். சார்ஜிங்கே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணலாம். அவங்க கிளைம் பண்றது 20 நிமிஷத்துல பாதி சார்ஜ் பண்ணிக்கலாம், 40 நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதிகபட்சம் 1 hour தாண்டி எனக்கு போயிருக்கு. டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஒரு சில நேரங்கள் மாறதான் செய்யும். அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, ஓரளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது. ஆனா அவங்க கிளைம் பண்ண மாதிரி எக்ஸாக்ட்டா வந்து 40 நிமிஷத்துல ஃபுல் ஆகுது அப்படின்றது ஒரு தடவை கூட நான் பார்க்கல. ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். எங்க போன்ல வயர்லெஸ் சார்ஜர் இருக்கு, எங்க போன் மேல வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதை சாம்சங்லாம் பண்றாங்க, ஏன் OnePlus தெரியல. அண்ட் இந்த வாட்சை ஃபோனோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா OnePlus Health அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த வாட்சை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்க எல்லா டேட்டாவும் தெளிவா டீட்டெயிலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீக்லையும் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஏன்னா வாட்ச்ல டேட்டா எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க முடியாது, ரொம்ப கம்மியான டேட்டா மட்டும் தான் காமிக்கும். ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட்டா எல்லாத்தையுமே ஆப்ல பார்த்துக்கலாம். அந்த ஆப்ல இருக்க டேட்டா எல்லாத்தையும் கூகுள் ஃபிட்டுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னாலும் பண்ண முடியுமா.
ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணலாம், எந்தெந்த ஆப்ல நோட்டிபிகேஷன் வரலாம் வரக்கூடாது, டிவைஸ் செட்டிங்ஸ் அப்டேட் பண்றது எல்லாத்தையுமே இந்த ஆப்ல பண்ணிக்கலாம். ஆப் ரொம்ப சிம்பிளிஃபையா தான் கொடுத்துருக்காங்க. யார் வேணா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அந்த டேட்டா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. டிசைன் சூப்பர். ஆனா இதுலயும் ஒரு குறை என்ன அப்படின்னா, நான் ஆண்ட்ராய்ட் மட்டும் இல்லாம iOSலயும் இந்த ஆப்பை நான் ட்ரை பண்ணேன். ஸோ வாட்ச் வந்து கனெக்டே ஆகல. ஏன் iOSல கனெக்ட் ஆகல அப்படின்னு தெரியல. ஸோ அதுலயும் அந்த ஆப்டிமைசேஷன் மிஸ் ஆயிருக்கு. ஓவரால் அந்த வாட்ச்ல யூஸ் பண்ணிருக்க OS அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு UI ஆக்சிஜன் OS எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கும். ஸோ மிச்ச ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ற மாதிரி இந்த வியர் OS லோட்லோஸுக்கு அந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணல. நாங்க எங்களோட ஓன் UI மாசா இறக்குறோம் அப்படின்ற மாதிரி மாசா இறக்கிருக்காங்க. ஆனா நிறைய குறைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரல, வருதான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேற என்ன பண்ண முடியும். கடைசியா இதுல IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் இருக்கு. நான் மலையில நனைஞ்சு தண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் பார்த்தேன், எந்த பிரச்சனையும் வரல. ஓகே, கடைசியா உங்களோட ஒரு சில கொஸ்டினுக்கு வரேன். இந்த வாட்ச் எந்த அளவுக்கு ஒர்த்துப்பா? 5000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை வாங்கலாமா வேணாமா? நான் OnePlus போன் வேற வச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. இதான் உண்மை. ஏன் அப்படின்னா நிறைய ஃபீச்சர் கொடுத்தாலும் அந்த ஆப்டிமைசேஷன் சரியில்லை. நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருக்காங்க. முதல்ல அந்த டிவி கனெக்ட் ஆப்ல இருந்து வரேன். அது ஃபீச்சர் பார்க்க செம்மையா இருந்துச்சு. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில கட்டுறப்ப லுக் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல ஆகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நான் அமேஸ்பிட்டோட வாட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வர பெரிய ஸ்கிராச் அப்படின்ற மாதிரிலாம் ஒத்து பார்த்தா கூட தெரியாது. ஆனா இதுல குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் மைனரா நிறைய இருக்கு. ஆனா அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு விஷயத்தை டைரக்டா கொடுத்துருந்துக்கலாம். அது அப்டேட்ல கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆனோ இல்ல டைரக்டா டைம் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. இது அப்டேட்ல கொடுக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன். ஸோ ஸ்ட்ராப் ஆல்டர்னேட்டா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அந்த மாதிரி இல்ல. ஸோ ஓவரால் இந்த வாட்சை நான் யூஸ் பண்ண வர எந்த அளவுக்கு நிறைகள் இருக்கோ அது ஈக்குவலான குறைகளும் இருக்கு. அதனால 5000 ரூபாய்க்கு இதை விட பெட்டரான ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு அப்படின்றதான் உண்மை. அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வாட்ச் தான். அதனால ஒரு வெல் ட்ரை அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர பெஸ்ட் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் வாட்ச் 2 வாட்ச் 3ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகையில இம்ப்ரூவ் பண்ணி சாம்சங், ஓப்போ, ஆப்பிள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல காம்படிட்டிவா வருவாங்கன்னு நம்புறேன். என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் OnePlus ஒரு விஷயத்துல பாராட்டலாம். என்ன குறைகள் என்ன நிறைகள் இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அது ஆடியன்ஸ்க்கும் சரி எங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல். அடுத்தடுத்து நாங்கள் வந்து சரி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் OnePlus பாராட்டியே ஆகணும். நான் இன்ஃபார்ம் பண்ணோன்னே இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கா, ஓகே அதெல்லாம் நாங்கள் சரி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இனிமே உனக்கு ரிவ்யூ நீட்டே கிடையாது, பாசிட்டிவா சொல்றியா உனக்கு நான் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நான் எந்த பிராண்டை பத்தி சொல்றேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ் அப்படின்ற அந்த கம்பெனி பேர் வந்து ஆரம்பிக்கும். தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்கள கம்பேர் பண்றப்ப இவங்க வந்து எவ்வளவோ மேல், பாசிட்டிவா மட்டும் சொல்லாம நெகட்டிவ் சொல்லுங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. அந்த வகையில் OnePlus பாராட்டலாம். ஸோ OnePlus வாட்ச் யாராவது வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வாட்ச் எந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்றதை அவங்க முடிவு பண்ணிட்டோம். அண்ட் நீங்களுமே இந்த வாட்சை வாங்குறது அப்படின்னா வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டிபெண்ட்ஸ், இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத சொல்லிட்டேன். வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க முடிவெடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே ஒரு செம்மையான கேஜெட்ல நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.